ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் லாஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக் ஃபுல் கண்டென்ட்டையும் கவர் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 2 வீடியோ போட்டிருப்போம். இதுதான் லாஸ்ட்டு என்னோட கிராமர் பார்ட்டில். இதுக்கப்புறம் ஏதாவது புதுசாகவோ இல்லை எனக்கு வேறு ஏதாவது புக்ஸில் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தான் நான் வீடியோஸ் கிராமர் பார்ட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் டிஎன்பிசி ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் 8 கிராமருக்கான டெஸ்ட் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற 20 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்கும் 3 டெஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோம். ஓகே, எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை டெஸ்ட் எழுதணும், அப்புறம் ரிவிஷன், அப்புறம் ப்ராக்டிஸ், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம திரும்ப டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஒரு டாப்பிக்கு 3 டெஸ்ட்டு இருக்கும். வில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 200 ருபீஸ் தான் ஃபீஸு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். 25th கொஷினோட நான் போன வீடியோ ஸ்டாப் பண்ணேன். இது 26th கொஷின் பார்க்க ஆரம்பிப்போம். சூஸ் தி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அவுட் ஆஃப் த 4 sentences given below. ஃபெயிலிங் ப்ராம்ப்ட் பேமெண்ட் த குட்ஸ். அதாவது என்ன கேட்டிருக்காங்க? காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ்னால் எப்படி இருக்கும்? ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸோட இருக்கும். சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஃபெயிலிங் ப்ராம்ப்ட் பேமெண்ட் த குட்ஸ் மஸ்ட் பி ரிட்டர்ன் பை யூ. ஓகே, இதில் எந்த ஒரு சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸும் இல்லை. ஹி வாஸ் மியர் பாய் பட் ஹி ஆஃபர் டு ஃபைட் த ஜெயிண்ட். அவன் சின்ன பையன், பட்டுங்கிறது காம்பவுண்டில் வரும். ஹி மஸ்ட் ஹாவ் டன் ஹிஸ் டியூட்டி ஃபார் ஹீ இஸ் அ கான்சியன்டியஸ் மேன். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா he succeeded although his success was not expected. Although இது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்த போதிலும் he succeeded, இருந்தபோதும் அவனோட சக்ஸஸை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ஒன்று பார்த்தோன்னா ஒன்று அந்த சார்ந்து வர அந்த சப்பார்டினேட் கிளாஸ் முடிவு பெற்றிருக்காது. அதுக்கு அந்த முடிவு பெறுற மாதிரி மெயின் கிளாஸ் வந்தால் தான் வரும். அதுதான் ஹி சக்சீடட், அவன் ஜெயிச்சிட்டான். இருந்த போதிலும் அப்படின்னா அப்போ முடியணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இருந்த போதிலும் அவனோட சக்ஸஸ் நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் ஆன்சர், காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? அடுத்து 27. Choose a simple sentence out of the sentences given below. He finished his exercise and put away the books. சிம்பிள் கேட்டிருக்காங்க, அண்டு வந்திருக்கு. ஸோ சிம்பிளில் நமக்கு அண்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. த மேன் endured all the horrors of the campaign without any of them making complaint. ஓகேவா? ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா the man endured, the man subject, endured predicate, அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னால் எப்படி இருக்கணும்? ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் இருக்கிறது தான் சிம்பிள் சென்டென்ஸ். வி மஸ்ட் ஈட் ஆர் வி கேன் நாட் லிவ். நம்ம சாப்பிடணும், இல்லைனா நம்மளால் வாழ முடியாது. ஸோ இது ஒரு காம்பவுண்ட். நாட் ஓன்லி டெட் ஹிஸ் ஃபாதர் கிவ் ஹிம் மணி பட் ஹிஸ் மதர் டூ. பட் வந்திருக்கு. ஸோ இது என்னது? ஒரு காம்பவுண்ட். ஸோ கேட்டிருக்கிறது சிம்பிள். த ஆப்ஷன் பி தான் கரெக்டு. Identify the sentence. The boy was disobedient, so the teacher punished him. ஓகேவா? ஸோ வந்திருக்கா? அப்போ என்ன வரணுங்க? காம்பவுண்ட். The boy was disobedient. இன்னும் உங்களுக்கு இந்த கன்ஜங்ஷன் வேர்டை வச்சு தெரியல, சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனா இது கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனா எனக்கு மறந்து போச்சு எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து பாருங்கள் அந்த வார்த்தையை. The boy was disobedient. இது தனியாக இயங்க முடியுமா? முடியும். அந்த பையன் ரொம்ப டிஸ்ஒபீடியன்ட், என்ன கீழ்ப்பணிதல் இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான் அவனுக்கு. ஸோ சோவை விட்டுருங்க. த டீச்சர் பனிஷ் ஹிம் அப்படின்னா அதுவும் கரெக்டு தான். டீச்சர், ஆசிரியர் அந்த பையனை பனிஷ் பண்ணாங்க அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இருந்த போதிலும், இருந்ததும், அதாவது அந்த மாதிரி ஒரு முடிவு பெறாமல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம அது காம்ப்ளெக்ஸ். இது காம்பவுண்ட். ஸோ இது காம்பவுண்ட். 2 தனித்தனி சென்டென்ஸ் இண்டிபெண்ட்டாக இயங்கும், பட் ஒரு கன்ஜங்ஷன் போட்டிருப்போம், அதுதான் காம்பவுண்ட். ஐ ஹேட் டு வாக் பேக் ஹோம் as the transport workers were on strike. ஸோ இது காம்ப்ளெக்ஸு. ஏன் அப்படின்னா as the transport workers, அந்த சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷனை புரியணும். ஓகே, ஐ ஹேட் டு வாக் பேக் ஹோம் அது வரைக்கும் அர்த்தம் இருக்கும். as the transport workers were on strike. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறதுனால என்ன முடியலல்ல அந்த சென்டென்ஸு. அப்போது இருக்கிறதுனால நான் நடந்து போகணும். ஓகேவா? அப்போ நான் நடந்து போகணுன்றது முடிவு வந்தால் தான் முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இது காம்ப்ளெக்ஸு.
அடுத்து வந்து செலக்ட் த காம்பவுண்ட் சென்டென்சஸ். ஸோ காம்பவுண்ட்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், தனித்தனியாக நம்ம பிரிச்சோன்னா தனித்தனியாக அர்த்தம் வரும். மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். தனித்தனியாக வருது தானே, மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். கரெக்ட், தனித்தனியாக பொருள் கொடுக்கும். ஆனால் ஒரு கன்ஜங்ஷன் பட் அப்படின்னு நாங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் பொருள் சிறப்பாக கொடுக்கும். அதான் மேன் ப்ரப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் செலக்ட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு இதுதான் ஆன்சராக இருக்கணும். அடுத்து செலக்ட் த காம்பவுண்ட் சென்டென்ஸ் 31. இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ப்ரொவைடிங் டைரக்ஷன் டு யுவர் பிஹேவியர், கோல்ஸ், கைட் யுவர் தாட்ஸ். இதில் வந்து எதுவும் வந்து பெருசாக கன்ஜங்ஷனால் சாதாரண ஏதோ ஸ்டேட்மெண்ட்டு. அஸ் த கோல்ஸ் கைட் யுவர் தாட்ஸ், டைரக்ஷன் இஸ் ப்ரொவைடட். அஸ் த கோல்ஸ், அஸ் வந்தால் என்ன வரணும், காம்ப்ளெக்ஸ். டைரக்ஷன்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் ஆர்டர் டு கைட் யுவர் கோல்ஸ், இது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். கோல்ஸ் ப்ரொவைடட் டைரக்ஷன் டு யுவர் பிஹேவியரல் அண்ட் கைட் யுவர் தாட்ஸ். அண்ட் என்ன கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங்கா சப்பார்டினேட்டிங்கா, கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். ஸோ இதுதான் காம்பவுண்ட். ஓகே, ஐ ஹாவ் நோ அட்வைஸ் டு ஆஃபர் யூ. சிம்பிள், ஐ ஹாவ் நோ அட்வைஸ் டு ஆஃபர் யூ. ஓகேவா? இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இங்கே வந்து ஒரு காம்பவுண்டோ காம்ப்ளெக்ஸோ அது மாதிரிலாம் எதுவும் வரல. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். நைட் கேம் ஆன் அண்ட் த ரூம் க்ரூ டார்க். சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், இன்ட்ராகேட்டிவ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நைட் கேம் ஆன் அண்ட் இப்போ தான் பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். அண்டில் எவ்வளோ எக்ஸாம்பிள் வருது பாருங்கள். அண்ட் த ரூம் க்ரூ டார்க், காம்பவுண்ட். ஓகேவா? ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். திஸ் மஸ்ட் நாட் எக்கர் அகெயின் ஆர் யூ வில் பி டிஸ்மிஸ்டு. இதுவும் என்னது, காம்பவுண்ட். ஆருங்கிற கீவேர்டு, அண்டுங்கிற கீவேர்டு எல்லாமே காம்பவுண்ட். திஸ் மஸ்ட் நாட் எக்கர் அகெயின் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நீ இன்னொரு தடவை இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு. யூ வில் பி டிஸ்மிஸ்டு, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தனித்தனியாக எடுத்தாலும் பொருள் வரும். இதை நம்ம ஒரு கன்ஜங்ஷன் போட்டு இன்னும் கொஞ்சம் இந்த பொருளை அழகேற்றுறோம், ஆறுன்னு போட்டு, அவ்வளோதான். அடுத்து ஒன்று வந்து ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ். வி ஷுட் ஒர்க் ஹார்ட் டு மேக்கப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். ஆக்சுவலி வந்து LASTன்னு நினைக்கிறேன், அது தப்பாக இருக்கும். இல்லை, வி ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸோ தட் வி மேக்கப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். எல்லா இடத்துலையுமே அப்படி தான் இருக்குது. கொஷின் பேப்பர்லேயே தப்பாக கொடுத்துட்டானுங்களா? ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ். 35th ஒன்று. வி ஷுட் ஒர்க் ஹார்ட் டு மேக்கப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். காம்பவுண்ட் சென்டென்சஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியும். ஓகேவா? 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் இருக்கும், நடுப்புற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு சேர்த்து வச்சுருப்போம். ஸோ இதில் அப்படி எதுவும் கிடையாது. வி ஷுட் ஒர்க் ஹார்ட், செகண்ட் ஒன் பாருங்கள், பி. வி ஷுட் ஒர்க் ஹார்ட் ஸோ தட் வி மேக்கப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். ஓகேவா? ஸோ தட் வந்து எங்கே வரும்னு சொல்லியிருக்கோம், ஒரு சார்ட் கொடுத்துருந்தோமே, அந்த சார்ட்டில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? we should work hard and make up for the last days. and இப்போ தான் வந்து அண்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள் பார்த்துட்டே வந்தோம், அதோட கண்டினியூஷனாக அண்ட் மேக்கப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். வி ஷுட் ஒர்க் ஹார்ட் ஃபார் மேக்கிங் அப் ஃபார் த லாஸ்ட் டேஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். இதில் காம்ப்ளெக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஐ டிடன்ட் கெட் அப் ஏர்லி ஸோ ஐ மிஸ்டு த பஸ். ஓகேவா? ஸோ அது வந்து தனித்தனியாக வந்து பார்த்தாலும் அந்த அதுக்கான அர்த்தம் தெரியும். அந்த சோவுங்கிறது ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இஃப் இட் ரெயின்ஸ் தி மேட்ச் வில் பி போஸ்ட்போன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸில் இஃப்ங்கிற அந்த கீவேர்டை பார்த்தாலே நம்ம காம்ப்ளெக்ஸ் போடலாம். ஒரு வேளை மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மேட்ச் வில் பி போஸ்ட்போன்ட். ஓகேவா? மேட்ச் வந்து போஸ்ட்போன் ஆகும். ஸோ அந்த வந்து ஒன்று சார்ந்து இருக்கும். சபார்டினேட்டிங் கிளாஸாக ஒன்று இருக்கும், ஒன்று வந்து மெயின் கிளாஸாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் காம்ப்ளெக்ஸ். திஸ் மேங்கோ இஸ் டூ சோர் டு ஈட். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள். ஸோ அதுதான் பி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து போலாமா? ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். 38. கன்சிடரிங் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஹீ ஹேஸ் ஆக்ட் அட்மையரபிளி. ஓகேவா? ஸோ இது என்ன சென்டென்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷனோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனோ 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கன்சிடரிங் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஹீ ஹேஸ் ஆக்ட் அட்மையரபிளி. ஹீ ஆக்ட் அட்மைரபிளி. ஓகேவா? ஹீ சப்ஜெக்ட், ஹேஸ் ஆக்ட். ஸோ ப்ரெடிகேட் வந்திருக்கு. ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் தான் வந்திருக்கு. ஸோ சிம்பிள் சென்டென்ஸ். அடுத்து ஒன். ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் கிவன் பிலோ. ஹேவிங் போஸ்டட் த லெட்டர் ஐ ரிட்டர்ன்ட் ஹோம். இது என்னது? இதுவும் சிம்பிள். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஐஎன்ஜி ஃபார்ம், பீயிங், அப்புறம் இந்த மாதிரி 2-3 இது நான் சொல்லிகிட்டே வருவேன் எப்போவுமே. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு, ஓவிங் டூ, இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? having posted the letter I returned home. I returned ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட். ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் திஸ் சென்டென்ஸ். த ஓல்டு டிவி பிலாங்ஸ் டு மை சிஸ்டர் அண்ட் இட் நீட்ஸ் ரிப்பேர். அண்டு வந்தால் காம்பவுண்ட். அடுத்து செலக்ட் த காம்பவுண்ட் சென்டென்சஸ். தி பவர் ஆஃப் garlic இஸ் வைட்லி டிஸ்கஸ்டு பை த மெடிக்கல் கம்யூனிட்டி. தெர் இஸ் இன்க்ரீசிங் எவிடன்ஸ் தட் கார்லிக். தட்டு வந்தால் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதை போடக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து தட்டை பார்த்தோமே அந்த சென்டென்ஸ் அப்படி நிப்பாட்டிடலாம். டாக்டர்ஸ் அட்வைஸ் யூஸ் டு இன்க்ளூட் கார்லிக் இன் அவர் டயட். ஸோ இது வந்து காம்பவுண்ட் கிடையாது. காம்பவுண்ட்னா 2 இண்டிபெண்டன்ட் கிளாஸ் இருக்கும், நடுப்புற ஒரு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் போட்டு சேர்த்து வச்சிருப்போம். த கார்லிக் மே ஸ்மெல் பேட் பட் இட்
கேன் சேவ் அவர் லைஃப்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டிசீஸ். பட் தான் காம்பவுண்ட். ஓகேவா, பட் வந்திருக்கா. ஸோ அந்த கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் வந்திருக்கும். தி கார்லிக் மிஸ் ஸ்மெல் பேட் அப்படிங்கிறது தனியாகவும் பொருள் கொடுக்கும். கார்லிக் கேன் சேவ் அவர் லைஃப்ஸ் ஃப்ரம் ஹார்ட் டிசீசஸ், இதுவும் தனியாக நமக்கு பொருள் கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். அஸ் அ வார் ஹேட் எண்டர் த சோல்ஜர்ஸ் ரிட்டர்ன்டு. ஓகேவா, ஸோ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோமே நமக்கு தெரிஞ்சு போயிடும். அஸ்ஸுங்கிறது காம்ப்ளெக்ஸுக்கான ஒரு கீவேர்டு. ஓகேவா, அஸ் அ வார் ஹேட் எண்டர் த சோல்ஜர்ஸ் ரிட்டர்ன்டு. த வார் பீயிங் எண்டர் த சோல்ஜர்ஸ் ரிட்டர்ன், அதெல்லாம் தேவையில்லை, விட்டுறலாம். நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோமே தெரிஞ்சிருச்சு காம்ப்ளெக்ஸ்னு. அடுத்து செலக்ட் த காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். அருண் அட்டெண்டட் த இன்டர்வியூ அண்ட் காட் செலக்டட். We could not guess what he actually wanted. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னால என்ன வரணும், வாட்டு, தட்டு, அந்த மாதிரி ரிலேட்டிவ் கிளாஸஸ் ஏதாவது வரும். ஸோ வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட். மை அங்கிள் ஹேஸ் கான் டு மும்பை டு ஃபைனலைஸ் அ பிஸ்னஸ் ப்ரப்போசல். ஸோ இதெல்லாம் தேவையில்லை, அடுத்த ஒன்றும் தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். வி குட் நாட் கெஸ் வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட். வாட் அதான் அங்கே வரக்கூடிய காம்ப்ளெக்ஸுக்கான கீவேர்டு. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எரர் ஸ்பாட்டிங் அதெல்லாம் போட்டோம். நான் போடாது வந்து காம்ப்ரிஹென்ஷன் தான் நான் போடல, அது ரொம்ப பெருசு. ஸோ அதனால் வந்து என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, நான் இன்னொரு நாள் முடிஞ்சால் அதை நான் போடுறேன். ஓகே, இல்லைனா வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங், ஆல் த வெரி பெஸ்ட்.